ஒரு வாடகை வாகனம் ஓட்டுபவருக்கு இரவிலே தன்னுடைய கைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது. என்னை இன்றைய நாள் இரவிலே நீங்கள் 5 இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பு அவருடைய கைபேசியிலே கொடுக்கப்பட்டது. தன்னுடைய பிள்ளைகள் படுத்திருந்தார்கள், தன்னுடைய மனைவி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இந்த இரவு வேளையிலே இந்த அழைப்பை ஏற்று அழைக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. இரவு 11 மணி ஆகிவிட்டது. ஒருவேளை அழைத்தவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரோ நாம் சென்று பார்ப்போம் என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு விரைந்து சென்றார். ஒரு வயதான மனிதர் அந்த வாகனத்திலே வந்து ஏறினார். அவருடைய கையிலே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அந்த துண்டு சீட்டிலே 5 முகவரிகள் இருந்தன. அதை கொடுத்து விட்டு சொன்னார், இன்றைய இரவு வேளையிலே இந்த 5 இடங்களுக்கும் நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னை நீங்கள் அழைத்து செல்வீர்களா என்று கேட்கிற போது அந்த வாகன ஓட்டியினுடைய மனதிலே மறுபடியும் ஒரு எண்ணம் வருகிறது. இந்த வயதான மனிதர் இரவு 11 மணிக்குத்தான் இந்த இடங்களை எல்லாம் சென்று சந்திக்க வேண்டுமா? நாளைய தினத்திலே காலையில் கூட செல்லலாமே, எவ்வளவோ நேரம் இருக்கிறது, எதற்காக இந்த மனிதன் எவ்வளவு அவசரப்படுகிறார் என்று எண்ணிக்கொள்கிறார். இருந்தாலும் நமக்கு வந்த சவாரி இதை விட வேண்டாம் என்று நினைக்கின்றார். முதல் இடத்திற்கு இந்த வாகனமானது கடந்து செல்லுகிறது. பழைய ஒரு வீட்டினுடைய முன்பாக இந்த வாகனமானது நிறுத்தப்படுகிறது. இந்த வாகனத்திலிருந்து அந்த பெரியவர் வெளியே இறங்கவில்லை, கீழே இறங்கவில்லை. அந்த வாகனத்தினுடைய கதவு அப்படியே திறக்கப்படுகிறது. ஒரு 10 நிமிடங்கள் அந்த வீட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வந்து கொண்டே இருக்கிறது. 10 நிமிடம் முடிந்த உடனே சொல்லுகிறார், சரி நாம் அடுத்த இடத்திற்கு புறப்பட்டு சொல்லுவோம். இந்த இடம்தான் என்னுடைய பழைய வீடு. இந்த வீட்டிலே தான் நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம். என்னுடைய பிள்ளைகளை இந்த வீட்டிலே தான் நான் மிகச்சிறந்த முறையிலே வளர்த்தெடுத்தேன். அந்த பிள்ளைகளுக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுத்தேன். இன்று என்னுடைய வயதான வேளையிலே என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் நலமாக இருக்கட்டும் என்று சொன்னார். 2வது இடத்திற்கு வாகனமானது புறப்பட்டு சென்றது. அது ஒரு தொடக்க பள்ளி. அந்த பள்ளியினுடைய கதவுகள் இரவு வேளையிலே பூட்டி இருந்தன. அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கினார். அருகாமையிலே ஒரு விளையாட்டு மைதானமானது இருந்தது. அந்த விளையாட்டு மைதானத்தினுடைய கதவுகள் திறந்திருந்தது. உள்ளே சென்றார். ஒரு ஊஞ்சல் இருந்தது. அந்த ஊஞ்சலிலே அமர்ந்து தன்னுடைய 2 கரங்களையும் இறுக பற்றி கொண்டு ஒரு 20 நிமிடங்கள் அப்படி அந்த ஊஞ்சலிலே அசைவாடி கொண்டே இருந்தார். திரும்பி வந்து வாகனத்திலே ஏறும்போது சொன்னார், என்னுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியான நாட்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே கலந்திருக்கிறது. நான் இந்த பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக இருந்தேன். நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்த வாழ்வினுடைய ஞாபகங்கள் இங்கே கலந்திருக்கின்றன என்று சொன்னார். 3வதாக அந்த வாகனமானது புறப்பட்டு ஒரு டீ கடைக்கு முன்பாக சென்று நின்றது. ஒரு டீயை மட்டும் அந்த நடு இரவிலே வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட மேஜையிலே சென்று அமர்ந்தார். அந்த டீயை அப்படியே வைத்து விட்டு ஒரு 15 நிமிடங்கள் அந்த டீயை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரானது வடிந்து கொண்டே இருந்தது. அந்த டீயை குடிக்கவில்லை. அதற்கான காசை கொடுத்து விட்டு வாகனத்திலே வந்து ஏறினார். வாகனத்திலே வந்து ஏறிவிட்டு அந்த வாகன ஓட்டியிடத்திலே சொன்னார், என்னுடைய அன்பான மனைவியை இந்த கடையிலே தான் நான் முதலிலே சந்தித்தேன். நாங்கள் எப்போது வந்தாலும் இந்த மேஜையிலே தான் நாங்கள் அமர்ந்திருப்போம். என்னுடைய மனைவி அன்பான மனைவி, அவளை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி மறுபடியும் அந்த வாகனமானது புறப்பட்டு செல்கிறது. 4வதாக அந்த வாகனமானது ஒரு கல்லறை தோட்டத்திலே வந்து நிற்கிறது. இந்த மனிதன் மிகுந்த வேதனையோடு அந்த வாகனத்திலிருந்து இறங்கி செல்லுகின்றார். ஒரு கல்லறைக்கு முன்பாக அமர்ந்து இந்த மனிதன் அழத் தொடங்குகிறான். அந்த கல்லறையிலே இருந்தவர்களிடத்தில் எதையோ இந்த மனிதன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து அவர் அழுது கொண்டே இருந்தார். எதையோ முணுமுணுத்து கொண்டே இருந்தார். அப்படி கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அப்படி கண்களெல்லாம் சிவந்து அப்படியே வாகனத்திலே வந்து ஏறினார். அந்த வாகன ஓட்டி இடத்திலே சொன்னார், என்னுடைய மனைவி இறந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. என்னுடைய மனைவி இறந்த அந்த நாளிலேயே நானும் இறந்து விட்டேன். என்னுடைய மனைவியை கடைசியாக பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது.
அவளிடத்திலே நான் சொல்ல வேண்டியது மீதி எதையெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி கடைசியான முகவரிக்கு இந்த வாகனமானது புறப்பட்டு செல்லுகிறது. ஒரு அரசு மருத்துவமனை. அந்த அரசு மருத்துவமனையிலே விடியற்காலை அதிகாலையிலே 2 மணிக்கு அந்த வாகனமானது சென்று நிற்கிறது. தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்குகிற போது அந்த வாகன ஓட்டி இடத்திலே ஒரு 5000 ரூபாயை கொடுக்கின்றார். இந்த மனிதனுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கான விருப்பம் இல்லை. 3 மணி நேரத்திலே ஒரு மனிதனுடைய கனமான அனுபவங்களை அவரோடு இணைந்து அவர் சுமந்திருக்கிறார். இந்த 3 மணி நேரத்திலும் அதிகமாக அந்த மனிதன் அழுது கொண்டே இருந்தார். தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்லி அழுது கொண்டே இருந்தார். அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். அவர் கேட்பதாக இல்லை. அந்த மனிதன் சொல்லுகின்றார், இந்த 3 மணி நேரம் நீர் என்னோடு கருணையோடு நடந்து கொண்டீர். 5 இடங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். நீர் என்னை கருணையோடு பார்த்து கொண்டீர். மனிதாபிமானத்தோடு என்னிடத்திலே நடந்து கொண்டீர். அதற்காக இந்த பணத்தை உமக்கு தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய கையிலே அதை திணித்து விட்டு தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார். இந்த மனிதன் அதிகாலை 2 மணிக்கு வீட்டிற்கு வருகிறார். தூக்கம் வரவில்லை. தன்னுடைய மனதிலே ஏதோ அவனை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வு இப்படியா முடிய வேண்டும்? ஒரு ஆசிரியருடைய வாழ்வு இப்படி யாரும் இல்லாமலா முடிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனை தொடர்ந்து வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து அவனுடைய இதயத்திலே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எத்தனையோ மனிதர்களுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதன், தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்திருக்கிற ஒரு மனிதன், ஒரு அனாதையைப் போல, ஆதரவற்றவனைப் போல அவன் இறங்கி சென்றதை பார்த்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் விடியற் காலையிலே எழும்புகின்றான். எழுந்து உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு வருகிறான். மருத்துவமனையிலே வந்து அங்கே இருந்தவர்களிடத்திலே கேட்கிறான். அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற போது ஒரு அறை அவருக்காக சொல்லப்படுகிறது. அந்த அறையை சென்று சந்திக்கிற போது அந்த மனிதன் யாரோ ஒருவருக்காக காத்திருக்கின்றார். இந்த மனிதன் அவரோடு போய் அமருகின்றார். அவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுகிறான். அப்போது அந்த வயதானவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரும் இல்லாமல் ஒரு அனாதையாக இறந்து போய் விடுவேன் என்று நினைத்தேன். நீ என்னை தேடி வந்து விட்டாயா? என்னோடு அமர் என்று சொல்லி இருவருமே அமர்ந்து தன்னுடைய வாழ்வை பற்றி சொல்ல தொடங்குகிறார். தன்னுடைய பிள்ளைகளை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி, தன்னுடைய பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போது அந்த மனிதன் இறந்து போகிறவனாக இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மனக்காயங்களுக்கு குணம் கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையானது இன்றைய நாளில் நமக்காக தரப்படுகிறது. இந்த சிந்தனையை அதிகமான நேரத்திலே நாம் சிந்தித்திருப்போமா என்கின்ற ஒரு கேள்வியும் நம் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. மனக்காயங்களுக்கு குணம் கொடுப்பது என்று சொன்ன உடனே ஏதோ மலைகளை உடைத்து ஜல்லிகளாக்கி அதை தூளாக மாற்றுவது என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். மனக்காயங்களுக்கு நம்மால் குணமுட முடியாது, அதற்காகவே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி பல வேளைகளிலே நம்முடைய கடமைகளை தட்டி கழிப்பவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாளினுடைய இறை வார்த்தைகளும் இன்னைக்கு நாளினுடைய சிந்தனையும் நமக்கு சொல்லித் தருகிறது. மனக்காயங்களுக்கு மருந்திடுபவர்களாக, குணம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய துணை இருப்பு, நம்முடைய அன்பான வார்த்தைகள், நம்முடைய அரவணைக்கிற கரங்கள், நம்முடைய உடனிருப்பு அவர்களோடு இருந்தால் போதும். இன்றைக்கு நாளினுடைய சிந்தனையின்படி நாம் வாழ முடியும் என்பதை மிக அழகாக சொல்லுவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாளினுடைய முதல் வாசகத்தை பார்க்கிறோம். எசாயா இறைவாக்கினர் நலிவுற்ற நொறுங்கி போன மக்களை பார்த்து சொல்லுகிறார். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு கடவுள் வாழுகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். கடவுள் எப்படி நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழுகிறாரோ, நொறுங்கிய நெஞ்சத்தினரோடு வாழுகிறார்களோ, அதுபோல நாமும் நொறுங்கிய நெஞ்சத்தினரோடு நலிந்து போன மக்களோடு வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களை நீங்கள் தேடி செல்பவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அழுவோருடைய உதடுகளிலே நன்றியினுடைய ஒலியை கடவுள் கேட்க செய்பவராக இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமானது, எடுத்துக்காட்டானது, மிகச்சிறந்த ஒரு செய்தியானது சாமுவேல் முதல் புத்தகத்திலே இருக்கிறது. சாமுவேலுடைய தந்தை, அவருக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அவருடைய எல்கானா என்கின்ற அந்த மனிதனுக்கு பெனின்னா, அன்னா என்று 2 மனைவிகள் இருக்கிறார்கள். பெனினாவுக்கு குழந்தை பெயர் இருக்கிறது, அன்னாவுக்கு குழந்தை பெயர் இல்லை. எப்போதெல்லாம் இவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வருவார்களோ, ஆண்டவரிடத்திலே வந்து ஜெபிப்பதற்காக வருவார்களோ, அப்போதெல்லாம் அன்னா இன்னும் அதிகமாக இந்த பெனின்னாவால் துன்புறுத்தப்பட்டவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வலியோடு வேதனையோடு அவர் வாழ்பவராக இருக்கிறார்.
ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய மனைவி எருசலேம் ஆலயத்திலே வந்து ஜெபிக்கின்ற நிலையை மிக அழகாக விவிலியம் சொல்லுகிறது. அவரை பார்ப்பதற்கு ஒரு குடிகாரியை போல அவர் இருக்கின்ற அளவிற்கு அவருடைய வாழ்வானது சிதைக்கப்பட்டதாக இருக்கு. மனக்காயங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் தளர்வுகளையும் தாங்கி வந்தவராக இருக்கிறார். ஆண்டவர், எனக்கு ஒரு குழந்தை பேரை நீர் தரவில்லையே, என்னை நீர் ஆசீர்வதிக்கவில்லையே, என்னோடு இருக்கிறவர்கள் என்னை கேலி செய்கிற விதத்திலே, என்னை அவமானப்படுத்துகிற விதத்திலே நீர் என்னை மாற்றி விட்டீரே என்கின்ற வலியோடு வேதனையோடு கலக்கத்தோடு அவர் அழுது ஜெபிப்பதை பார்க்கிற ஏலி இறைவாக்கி நினைக்கிறார், இவர் ஒரு குடிகாரியாக இருப்பார் என்று சொல்லி அவருடைய அருகாமையிலே சென்று கேட்கிற போது தன்னுடைய வலியையும் வேதனையையும் சொல்லுகிறார். அப்போது ஏலி இறைவாக்கின் ஒரு இறை வார்த்தையை சொல்லுகிறார், நீ மன நிறைவோடு செல். இஸ்ரேலுடைய கடவுளிடத்தில் நீ எதை விண்ணப்பித்திருக்கிறாயோ, எதை கேட்டிருக்கிறாயோ, எந்த வேண்டுதலை நீ எழுப்பி இருக்கிறாயோ அதை கடவுள் உனக்கு தருபவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். விவிலியம் சொல்லுகிறது, சாமுவேல் பிறக்கின்றார். மிகப்பெரிய ஒரு இறை வாக்கினராக அவருடைய வாழ்வு இந்த விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கு. வலியையும் வேதனையும் சுமந்து வந்த தளர்வுகளையும் தள்ளாட்டங்களையும் தன்னுடைய வாழ்வில் நைந்து நெஞ்சமாக இறந்த ஒரு தாயினுடைய மன்றாட்டுகளை கடவுள் கேட்பவராக இருக்கின்றார். அவரை வழி நடத்துபவராக இருக்கிறார். அவருடைய உதடுகளிலே நன்றியினுடைய ஒலியை அவர் ஒலிக்க செய்பவராக இருக்கிறார். எனவே வேதனைகளையும் வலிகளையும் சோர்வுகளையும் தளர்வுகளையும் தள்ளாட்டங்களையும் நாமும் சுமந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏலி இறைவாக்கினர் சொன்னது போல, நீங்கள் மன நிறைவோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். இஸ்ரேலுடைய கடவுளிடத்திலே நீங்கள் விண்ணப்பித்த வேண்டுகோளை அவர் கேட்டருள்வராக இருக்கிறார் என்று சொல்லப்படுவதாக அதனுடைய பின்புலமாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினுடைய இரண்டாம் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது, நீங்கள் எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கடவுளிடத்திலே விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலைப்படுவோராக இருக்கிறார் என்று சொல்லி நம்மை அழைப்பதாக இருக்கிறார். ஒரு விஞ்ஞானி தன்னுடைய ஆய்வகத்திலே இருக்கிறார். அவருடைய கையிலே ஒரு எலியானது இருக்கிறது. அவருடைய முன்பாக ஒரு கண்ணாடி தொட்டி இருக்கிறது. அந்த கண்ணாடி தொட்டியிலே தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த எலியை அப்படியே அந்த கண்ணாடி தொட்டியிலே போடுகின்றார். கண்ணாடி தொட்டியிலே விழுந்த அந்த எலியானது படபடைக்க தொடங்குகிறது, பதட்டமடைய தொடங்குகிறது. தன்னுடைய இரண்டு கைகளையும் கால்களையும் அடைத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. சரியாக 15 நிமிடம் ஆகிற போது அந்த எலியினால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை, அதற்கு மேல் நீந்த முடியவில்லை, தன்னுடைய கைகளையும் கால்களையும் அசைக்க முடியவில்லை. அப்படி அது தளர்ந்து கீழே இறங்குகிற அந்த வேளையிலே அந்த விஞ்ஞானி அப்படி அதை எடுத்து தன்னுடைய மாணவர்களிடத்திலே காட்டிவிட்டு அந்த எலியை சற்று துடைத்து இதனுடைய தண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு ஒரு அரை மணி நேரம் அதற்கு ஓய்வு வழங்கிவிட்டு மறுபடியும் அந்த எலியை எடுத்து அப்படி அந்த தண்ணீருக்குள்ளே போடுகிறார். எல்லோரும் காத்திருக்கிறார்கள். மறுபடியும் 15 நிமிடத்தில் இந்த எலியானது சோர்வடைந்து விடும், அது வலுவிழந்து விடும், இது இறந்து விடும் என்று எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அந்த எலியானது தொடர்ந்து தண்ணீருக்குள்ளே பதட்டமின்றி நீந்துவதாக இருக்கிறது. தொடர்ந்து தன்னுடைய அசைவுகளை மிக மிக அது அழகாக அந்த அசைவுகளை அது கொடுப்பதாக இருக்கின்றது. ஒரு நாள் முடிகிறது, எல்லோரும் நினைக்கிறார்கள் இந்த எலி இறந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இரண்டாவது நாளும் வந்து பார்க்கிறார்கள், மறுபடியும் அந்த எலியானது நீந்தி கொண்டே இருக்கிறது. சரியாக 60 மணி நேரம் 2.5 நாட்கள் அந்த எலியானது நீந்தி கொண்டே இருக்கிறது. அந்த வேளையிலே அந்த அறிஞர் கேட்டார், இந்த அறிவியலாளர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே கேட்டார், ஒரு 15 நிமிடம் தண்ணீரிலே தாக்கு பிடிக்க முடியாத இந்த எலி எப்படி 60 மணி நேரங்கள் அது நீந்தியது, எப்படி 2.5 மணி நேரங்கள் 2.5 நாட்கள் அது நீந்தியது என்று கேட்கிற போது எல்லா மாணவர்களும் பதில் தெரியாமல் என்ற அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், இந்த எலியானது நாம் 15 நிமிடத்திலே அதை மேலே தூக்கி எடுத்த உடனே தன்னுடைய மனதிலே ஒன்றை பதிய வைத்திருக்கிறது. நான் கண்டிப்பாக இந்த தண்ணீரிலே மூழ்கி போக மாட்டேன், நான் மூழ்கி போகிற அந்த வேளையிலே என்னை யாராவது ஒருவர் காப்பாற்றுவார்கள், கண்டிப்பாக நான் நலமோடு இருப்பேன் என்கின்ற நம்பிக்கை அது தொடர்ந்து சுமப்பதாக இருக்கிறது. எனவே தான் 2.5 நாட்கள் அந்த எலியினால் தொடர்ந்து அந்த தண்ணீரிலே வாழ முடிந்தது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இது பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு சாதாரண ஒரு எலியினுடைய கதையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வு சுட்டி காட்டுகிற செய்தி இதனுள்ளே மறைந்ததாக இருக்கிறது.
நாம் தளர்ந்து போகிற போது யாரோ ஒருவன் எனக்காக இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணமானது, நான் மனக்காயங்களோடு வலியோடு வாழுகிற போது யாரோ ஒருவன் எனக்காக இருக்கிறான், என்னுடைய கணவர் எனக்காக இருக்கிறார், என்னுடைய மனைவி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து கொள்ளுவார்கள், என்னுடைய பெற்றோர் எனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற உடனிருத்தல் தான் நம்மை வழி நடத்துவதாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர் தளர்ந்து போகிற போது அவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கள். அம்மா அப்பா நீங்கள் கலக்கமுறாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படி இந்த எலியை 15 நிமிடமே தண்ணீரிலே வாழக்கூடிய எலியை 2.5 நாட்கள் அதனுடைய உள் உணர்வு வழி நடத்தியது. அதுபோல நான் உனக்காக இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி உன்னுடைய மனைவியை தேற்றுகிற போது, உடைய கணவரை தேற்றுகிற போது, உடைய பிள்ளைகளை தேற்றுகிற போது, உடைய பெற்றோரை தேற்றுகிற போது நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கான அருளை பெற்றுக் கொள்ளுகிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். மிக அழகாக இன்றைய நாளினுடைய நற்செய்தி சொல்லுகிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவோனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்ட அந்த செம்மறி, தன்னுடைய இரத்தத்தை ஒவ்வொரு துளியையும் நமக்காக தந்த அந்த செம்மறி, இந்த உலகத்தினுடைய வலிகளினுடைய கொடூரத்தை அனுபவித்த அந்த செம்மறி சொல்லுகிறது, நீங்கள் சுமை சுமந்து வேதனையோடு வலிகளோடு இருக்கிறீர்களா? நோய்களையும் மனப்பாரங்களையும் உடல் புண்களையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய நாளினுடைய இந்த இறை வார்த்தைகளோடு, இன்றைய நாளினுடைய இந்த செய்திகளோடு நாம் சிந்திக்கின்ற போது மற்றவர்களுடைய மனக்காயங்களுக்கு நாம் குணம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை செய்தால் போதும். ஒன்று, நம்மால் மற்றவர்களுடைய மனது புண்படாத விதத்திலே நாம் நடந்து கொள்வது, வாழ்ந்து கொள்வது. ஒருவேளை இந்த புண்பட்ட மனதை நாம் தேற்ற வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சமுதாயத்திலே, என்னுடைய அன்பியத்திலே, நான் இருக்கிற பக்த சபையிலே, நான் இருக்கின்ற பங்கு சமூகத்திலே ஒருவன் வேதனையோடு வலியோடு தன்னுடைய வாழ்வை கடந்து செல்வதற்கு கஷ்டப்படுகிற போது அவனோடு உடனிருந்து நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், இந்த பங்கு சமூகம் உன்னை பார்த்து கொள்ளும், இந்த அன்பிய சமூகம் உனக்கு துணையாக இருக்கும், நீ இருக்கிற இந்த பக்த சபை இயக்கம் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லுகிற போது நாமும் மனக்காயங்களுக்கு மருந்திடுபவர்களாக, குணம் தருபவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற இறைவனுடைய இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம். இறைவனுடைய உடனிருப்பும் துணை இருப்பும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தட்டும்.